தேன்மொழி அத்தியாயம் 4. தேவதை கவிதை. முன்கதை சுருக்கம். கல்லூரியில் ஸ்டீஃபன் தேன்மொழியிடம் தகராறு செய்கிறான். மாலையில் பேருந்தில் தன்னிடம் தகராறு செய்தவன் பின் சீட்டில் இருக்கிறான் என மாலதியிடம் சொல்கிறாள் தேன்மொழி. மாலதி கோபத்துடன் பின்னால் திரும்புகிறாள். தேன்மொழி பிரச்சனையாகிவிடுமோ என பயப்படுகிறாள். இனி அவனை அறைந்துவிடும் நோக்கத்தில் கோபத்துடன் பின்னால் திரும்பிய மாலதி பொறு என்று தான் சொல்ல வந்த பொறுக்கி என்ற வார்த்தையை பாதியில் நிறுத்தினாள். ஹே ஸ்டீஃபன், நீதான் தேன்மொழி திட்டினியா? ஆச்சரியமாக கேட்டாள். அது யாரு மேடம் தேன்மொழி? அவனும் வேண்டுமென்றே கேட்டான். யாருன்னு தெரியாம தான் திட்டினியா? இன்னைக்கு தான் முதல்ல காலேஜுக்கு வரா, அவளை போய் திட்டிருக்கியே என்று மாலதி தேன்மொழியை கை காட்டி பேச ஆட இவன் ஏற்கனவே மாலதி அக்காவுக்கு தெரிஞ்சவன் போல என்று கொஞ்சம் நிம்மதி வந்தாலும் போடி வெங்காயம் என்று சொன்னதை மட்டும் தேன்மொழியால் மனதிலிருந்து அழிக்க முடியவில்லை. அப்ப நாளைக்கு 2வது நாள், நாளைக்கு திட்டலாமா என்று கேட்க நினைத்தான் ஸ்டீஃபன். ஆனால் நான் திட்டவே இல்லை மேடம், அது பொய் சொல்லுது என்று பச்சையாக அல்லது சிவப்பாக அல்லது கருப்பாக அல்லது உங்களுக்கு பிடித்த அல்லது பிடிக்காத நேரத்தில் புழுகினான் ஸ்டீஃபன். யாரு? தேன்மொழி பொய் சொல்றாளா? ஆமாம் மேடம், அவங்க தூரமாக வரும்போதே அவங்கள பார்த்துட்டேன். அவங்கள பார்த்த உடனே என் மனசில் ஒரு கவிதை தோணுச்சு, அதைத்தான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அவங்களா வந்து அவங்க ஃபஸ்ட் இயர்னு சொன்னாங்க. நான் பேர் என்னன்னு மட்டும்தான் கேட்டேன். 2 வரிகளுக்கு முன் புழுகிய அதே நேரத்தில் மீண்டும் புழுகினான். இதை நான் நம்பணுமா? மாலதி, இவங்க பேரு தேன்மொழியா என்று அப்பாவியாக கேட்டான். அதுவரையில் அமைதியாக இருந்த தேன்மொழி திடீரென திரும்பி கோபமாக, இல்லை, என் பேர் வெங்காயம். ஆமா, என் பேர் என்னவா இருந்தா உங்களுக்கு என்ன என்றாள். ஸ்டீஃபனுக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல், நான் உங்ககிட்ட பேசல மிஸ், மாலதி மேடம்கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்றான். மாலதி புன்னகைத்தாள். சரி, தெரியாம ஏதோ நடந்து போச்சு, விடுங்க 2 பேரும். தேன்மொழி, இவன் ஸ்டீஃபன், ஊர் சிலுவப்பட்டி, மேக்ஸ் 2nd இயர் என்றவள் ஸ்டீஃபன் பக்கம் திரும்பி, இவ தேன்மொழி, சிவபுரத்துக்காரி, செல்வசேகரனுடைய பொண்ணு, பரஸ்பரம் அறிமுகப்படுத்தினாள். மீண்டும் தேன்மொழியிடம் திரும்பி, ஸ்டீஃபன் ரொம்ப நல்ல பையன் தேனு, செம்மையா கவிதையெல்லாம் எழுதுவான் என்றாள். வெங்காய கவிதையாக்கா? நக்களுடன் கேட்டாள். சாரிங்க தேன்மொழி, வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டான் ஸ்டீஃபன். இட்ஸ் ஓகே என்று சொல்லிவிட்டு முகத்தை வெடுக்கென திருப்பிக் கொண்டாள் தேன்மொழி. இந்த இடத்தில் ஸ்டீஃபன் தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்லியிருந்தால் கதை வேறு மாதிரி போயிருக்கும். இட்ஸ் ஓகேன்னா இன்னொரு தடவை திட்டலாமா? அதுவும் ஓகே தானே என்று கேட்க நினைத்தான். ஆனால் மேடம், நான் தான் சாரி கேட்டேன், ஆனால் அவங்க இன்னும் முறைக்கிறாங்க என்றான் மாலதியிடம். ஆமாம், நீ திட்டிட்டு வந்து சாரி கேட்டா உடனே அவங்ககிட்ட சிரித்து பேசணுமா? மாலதி கேட்க, சாரி மேடம் என்றான். சரி, பரவாயில்ல விடு. ஆமாம், இவளை பார்த்த உடனே கவிதை தோணுச்சுன்னு சொன்னீங்க, என்ன கவிதை அது? காட்டு பார்க்கலாம். அது வேணாம் மேடம், நீ தயங்கிறத பார்த்தா ஏதோ கெட்ட வார்த்தையில் எழுதியிருப்ப போலவே. மாலதியின் இந்த வார்த்தைகள் அவன் தயக்கத்தை உடைத்தன. தன் நோட்டை அவளிடம் நீட்டினான். என்னதான் சண்டையாகவே இருந்தாலும் ஒரு ஆண் தன்னை பற்றி கவிதை எழுதியிருக்கிறான் என்றால் யாருக்குமே ஆர்வம் வரத்தான் செய்யும். தேன்மொழி ஆர்வத்துடன் ஓரக்கண்ணால் பார்த்தாள். மஞ்சள் உடை அணிந்திருப்பவர்கள் எல்லோரும் தேவதைகளாகிவிட முடியாது. ஆனால் தேவதைகள் நிச்சயமாக மஞ்சள் உடைதான் அணிந்திருக்க வேண்டும். தேவதைகள் வெள்ளை உடை அணிந்திருக்கும் என்று நம்மை ஏமாற்றி விட்டார்கள். அந்த தேவதைகள் தமிழ் பேசும் என்பதை பார்த்திருக்கிறேன். ஆனால் அது என்னிடமே வந்து பேசும் என்பதை
எதிர்பார்க்கவே இல்லை. ஓரக்கண்ணால் பார்த்த அல்லது படித்த தேன்மொழி அன்றிரவு தூங்குவதற்கு வெகு நேரம் ஆனது.